ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமாக விடிஞ்சிருக்கிற இந்த வியாழன் நாள் நிச்சயமாக உனக்கான நாள்தான். இன்றைய வியாழன் நாளில் உன் சாயப்பா உனக்கு வரமாக கொடுக்க போறது என்ன தெரியுமா? நீ சற்றும் எதிர்பாராத வகையில உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து, சாயப்பா என் வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையில நானே இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில எல்லா விஷயங்களையும் இப்படி அழகாக அற்புதமாக நடத்தி முடிச்சிட்டீங்கன்னு நீயே ஆச்சரியப்பட்டு முகமலர்ந்து புன்னகத்து சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே எனக்கு நன்றி சொல்ல போற. அந்த வகையில தான் இன்று உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த வியாழன் நாளின் காலையிலேயே சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை சுத்தி மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க உனக்காக எதுவும் செய்யலாங்கிறது எனக்கு தெரியும். மனிதர்கள் இப்போதெல்லாம் ஒருவரிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் அவங்க வீட்டுக்கு போறதுக்குமே கூட ரொம்ப யோசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. முன்ன இருந்த காலம் வேறு, இப்போது இருக்கும் காலம் வேறு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடங்கி போவதற்கு ரெண்டு காரணம் தான் இருக்கு. ஒன்று, அவனால ஏதாவது பலன் இருக்கும். அப்படி இல்லைனா அவன் மேல எதுக்காவது பயம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் பக்கத்துல கூட இருக்க வேணாம். உன்கிட்ட பழகுனா பேசுனா ஏதாவது காரியம் நடக்கும்னு தேடி வரக்கூடிய மனிதர்களும் வேண்டாம். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பா செஞ்சுக்கிட்டு உன்னை பயமுறுத்தி காரியம் சாதிக்கலாம்னு நினைக்கிற மனிதர்களும் உன் அருகில் இருக்க வேண்டாம்னு நினைச்சுதான் சில தீயவர்களையும் கெட்டவர்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன்னை கொஞ்சம் தனிமையில விட்டு வச்சிருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கையில சில ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கெட்ட மனிதர்களும் தீய விஷயங்களும் நிகழத்தான் செய்யும். ஆனா எல்லாத்துல இருந்தும் எப்படி விலகி வாழ்க்கையை நேர்மறையாக வாழலாம் என நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே மாறிடுங்கிறத விட எல்லாமே பழகி போயிடுங்கிறது தான் உண்மை. முதல்ல ஆரம்பத்திலே கூட உனக்கு நிறைய கஷ்டமோ பிரச்சனையோ வந்தபோது திடீர்னு என்னடா நடக்குதுன்னு புரியாம தவிச்ச. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லி அழுத. நாள் ஆக ஆக இப்போது கஷ்டங்கள் பிரச்சனை சிக்கல்கள் வருவதெல்லாம் உனக்கு பழகிவிட்டது தானே. அது பாட்டுக்கு வருது, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே சரியாகிடுன்றது உனக்கு புரிஞ்சிடுச்சு. கஷ்டங்கள் வருவதும் போவதும் உனக்கு பழக்கமாகி விட்டது தானே. ஆனா இந்த சூழ்நிலை இப்படியே உன் வாழ்க்கையில நீண்ட காலம் நிலைக்காது. உன் மனசுக்கு எது கஷ்டத்தை கொடுக்குதோ, உன் மனசுல எது வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க நான் வந்துட்டேன். மனிதனின் மனம் எதை உருவாக்க முடியுமோ அவனது குணம் அதை கட்டுப்படுத்தவும் முடியும். நீ ஒரு விஷயத்துக்காக மனசுல ஆசை வச்சினா அது நடக்காத போது அதை பரவாயில்ல, சரி செஞ்சுக்கலாம், சமாளிச்சுக்கலான்னு உன்னை கட்டுப்படுத்தக்கூடிய குணமும் திறமையும் கூட உனக்குள்ள இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் சரியா சந்தோஷமாக நடத்தி முடிச்சிடுறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க, நன்றியோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் போய் நாம செஞ்ச நல்லதுக்காக இவங்க கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா அது உன்னுடைய தவறாகத்தான் முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதன்னு நான் சொல்லியிருக்கேன். நீயாக இரு, நீ உனக்காக இரு. நீ போற வழியில 1000 தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் இந்த சாயப்பா சரி செய்வேன்னு நம்பிக்கையோட அடியெடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா இந்த உலக வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும். சாதனைங்கிறது எப்போதுமே இலவசமாக கிடைச்சிடாது. உன்னுடைய கடின உழைப்பும் முயற்சியும் தான் உன்னை வெற்றியாளனாக மாற்றக்கூடிய விஷயங்கள். எப்போதுமே அடுத்தவங்க மேல கல்ல வீசிட்டா கூட பரவாயில்ல, ஆனா சொல்ல வீசி விடாதே என் செல்லமே. ஏன்னா வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீதுதான் நிதானமாக இருக்கணும். கல்லுங்கிறது உயிரை மட்டும்தான் கொல்லும், ஆனா சொற்கள் என்பது ஒரு மனிதனை உயிரோட சாகடிச்சு உயிரோட கொன்னுடும். அப்படிப்பட்ட தவறை நீ செஞ்சிடக்கூடாது. யார் மனசும் கஷ்டப்படும்படி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என் செல்லமே. பசிச்ச வயிறோட காசு பணம் இல்லாம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. அப்போ உன்னை சுத்தி இருந்த உறவுகள் எல்லாம் உனக்காக எதுவுமே செய்ய வரல. அப்படி பொய்யான உறவுகளும் பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உனக்கு எவ்வளவோ பாடத்தை சொல்லி கொடுத்தது தானே. அதையெல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பார்.